தற்சமயம் இந்த நிலைமையை பார்த்த உடனே எனக்கே எப்படி இருக்குது, வேதனையாக இருக்குது. ஏன்னா நான் டிஎஸ்எஃப் துர்ராஜ் காலத்தில் நான் டிசியாக இருந்திருக்கேன். சரி. அப்போ அந்த நேரத்தில் நான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். சரி. அவர் எனக்கு பணம் கொடுக்க வந்தாங்க. இதே மோகன் சார் என்கிட்ட தான் பணம் கொண்டு வந்தார். நான் எனக்கு பணம் வேண்டாம். நான் எத்தனை மார்க் நீங்கள் போடுவீங்க? நான் மார்க்கே போட மாட்டேன். ஏன்னா இவங்க செய்கிறது அப்பாவாவது கொஞ்சம் நியாயமாக இருந்தாங்க. சரி. இவர் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன. ஆனால் இவங்க செய்கிற அநியாயத்தை பார்த்து நம்மளுக்கு பொறுக்க முடியலை. நாளாவது நான் காலையில் டெய்லி கோயிலுக்கு போகிறேன். சரி. 5 மணிக்கு ஒரு நாளாவது காலையில் 6 அன்னைக்கு அவரால் வந்ததே கிடையாது. நிறைய பேர் வந்து தூங்குறாங்க. டிஎஸ்எஃப் துர்ராஜ் என்னாச்சு, அந்த காலத்தில் 17ஆவது நம்பர் சீனியாரிட்டியில் இருந்தான் என் மகா. அப்போ நான் உங்களுக்கு சீட் போட்டு தட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு என் மகளுக்கு அப்படி வேண்டாம், எனக்கு வேண்டாம், பணமும் வேண்டாம்னு சொன்னாலும் நான் டீச்சர் போஸ்டும் வேண்டாம்னு சொன்னாலும் நான் பணத்துக்கு அடிமையாகாமல் இருந்தால் இந்த நம்ம மிஷனரி உருவாக்குன நம்ம டைசன் வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ தவறு பண்ணது புதுக்கோட்டைக்காரன் தான் பண்ணது. ஆமா, அதனால செஞ்ச தவற அனுபவிச்சிட்டோம். இனிமே ஒரு நாள் அந்த தவறை செய்ய மாட்டோம்னு சொல்லி திருச்சபை மக்களுக்கு உறுதியா சொல்றோம். உண்மையை உறக்க திருமண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் திருச்சபை மக்களுக்கு வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனுக்கும் எங்களுடைய மனதார தான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். கடவுளாக இதுவரைக்கும் நான் பெரம்பு சேனலை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் கூடுமான வரைக்கும் நல்ல தகவலை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை கடவுள் ஆசிரியப்பார். இந்த காலத்தில் நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் தேர்தல் பரபரப்பு தொடங்கிவிட்டது. நாம் தற்பொழுது வந்திருக்கின்ற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை என்ற சேகரம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பாஞ்சாலம் கோட்டை மிகப்பெரிய ஒரு அடைக்கலமாக, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோல தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் புதுக்கோட்டை இந்த திருமண்டல தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று ஒரு புரட்சி இங்கிருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. புரட்சிகரமான மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் நல்லவர்கள். அதாவது இது ஊழியமாக நினைத்து, இது ஆண்டவருடைய பணியாக நினைத்து இந்த ஆலயத்திற்கும் இந்த திருமண்டலத்துக்கும் சேவை செய்ய வந்திருக்கிறார்கள். கடந்த கால கசப்புகள் அதிகம் இருந்தாலும் இன்றும் எங்களுடைய சுயத்தை நாங்கள் வெறுத்து ஆலயத்திற்காக நிற்கிறோம் என்று நிற்கிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த தேர்தலின் நிலைப்பாடு ஒரு அணியினருக்கு சென்ற வாக்களித்தாங்க. அவர்கள் வந்து சரியான நபர்கள் இல்லை என்று தெரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியில் வந்து தற்பொழுது நியாயத்திற்காக நிற்கின்ற மக்கள் நம்மளோடு இருக்காங்க. அது நிர்வாகத்தின் மூலமாக அவர்கள் ஏராளமான இன்னல்களை இன்று வரை சந்தித்து வருகிறார்கள். ஆன்மீகத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த திருமண்டலங்கள் அரசியலில் வீழ்ந்து ஏராளமான இழப்புகளை இன்று வரை சந்தித்து வருகிறது. சில மனிதர்களை மனம் நோக செய்திருக்கிறது. ஸோ இன்று புதுக்கோட்டை சேகரத்தை சேர்ந்த மக்களை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். நம்முடன் இருப்பவர் மிஸ்டர் ஆல்வின். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். பிரம்பு யூடியூப் சேனல் நேயர்களுக்காக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சொல்லுங்கள். நான் வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து எனக்கு எதிர்பாராத விதமாக தான் கடந்த தேர்தலில் வந்து நின்னேன். எங்கள் அப்பா வந்து அவங்க அரசியலில் 2 தடவை அவங்க டிசியாக இருந்திருக்காங்க. அவங்க திருச்சபைக்கான காரியங்கள் அநேக காரியங்களில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் நான் வந்து கடந்த தேர்தலில் நான் முதல் முறையாக பாஸ்டரேட் கமிட்டியில் மெம்பராக செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச்சு செக்ரட்டரியாக ஒரு 3 வருஷம் வேலை செய்கிறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த சமயத்தில் எங்களுடைய ஆலயம் வந்து கட்டப்பட்டு கொண்டிருந்தது. கடந்த நிர்வாகிகள் அவங்களுடைய பீரியடில் அதை ஆரம்பித்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 1,70,00,000 ரூபா வரையிலையும் அவங்க வந்து பணமாக வசூல் செய்து அவங்க வந்து ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. கடந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து டிஎஸ்எஃப் அணிக்கு தான் எங்களை சார்ந்தவங்க வாக்களித்தாங்க. அதுக்கு முன்னால் இருந்தவங்க எந்த அணியினராக இருந்தாங்க? அதற்கு முன்னால் எஸ்டிகே அணி, அதாவது பிஷப் தேவசகாயம் இருந்த ஐயர்வாள் பிஷப் ஐயா இருக்கும்போது இருந்த அணி. அவங்க வந்து தோல்வி விட்டு நீங்கள் வெற்றி பெற்று உள்ள டிஎஸ்எஃப் அணி வந்து கடந்த நிர்வாகத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அணி தான் எங்களுடைய அணி. ஓகே, சொல்லுங்கள். அப்போ கிட்டத்தட்ட சுமார் ஒரு 70% பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேலே இருந்துச்சு. அப்போ நாங்கள் நிர்வாகத்துக்கு பொறுப்பெடுக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகள், அதாவது கடந்த நிர்வாகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட நிறைய குடைச்சல்களுக்கு இடையில நாங்கள் பொறுப்பெடுத்தோம். அப்படி பொறுப்பெடுக்கும் பொழுது வந்து அந்த கட்டுமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில ஒரு பொறுப்பெடுக்கிறதுங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது
டொனேஷன்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆன நிலைமையில் இருக்கிறதுல நாங்கள் பொறுப்பெடுத்தோம். அப்போ அங்கே ஏற்கனவே இருக்கிற கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைக்கும் பொழுது வந்து வரவு செலவு நோட்டுகள், அதே மாதிரி செக் புத்தகங்கள், இத்தனாம் தேதி நாங்கள் இந்த தேதியிலேருந்து நாங்கள் பொறுப்பெடுத்துருக்கோம்னு சொல்லியாச்சுன்னா அந்த தேதியில் இருந்து எங்ககிட்ட பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுது. இப்படி ஒப்படைக்கப்படும் போது இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் வந்து ஒரு 2 செக் வந்து காலாவதியான 2 செக்கை வந்து நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 15/2/2021 தேதியிட்ட 2வது மாதம் தேதியிட்ட ஒரு செக்கு. இதோடைய மதிப்பு வந்து 5 லட்சம். அதே மாதிரி 31/3/2021 15 லட்சம். இந்த செக் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே வந்து கான்ட்ராக்ட் எடுத்த இன்ஜினியர் வந்து வழக்கமாக வந்து நம்ம வந்து கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து கோயில் சைடில் இருந்து என்ன பண்ணுவோம், இன்ஜினியருக்கு பணம் கொடுப்போம். ஆமாம். அப்போ அவங்க கட்டி தருவாங்க. கண்டிப்பாக. இந்த செக் வந்து எப்படின்னாச்சுன்னா இன்ஜினியர் வந்து கோயிலுக்கு கொடுத்த செக். ஓ சரி. அதாவது என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கட்டுமானம் நடக்கும் பொழுது தொகை வந்து அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி வாங்குறாங்க. நியமிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருந்தாரோ அந்த தொகையை விட அதிகமாக நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்த கமிட்டி வந்து திருப்பி ஒரு 2 அமௌண்ட்டை வாங்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து பொறுப்பெடுக்கும் பொழுது வந்து இந்த 2 செக்கும் வந்து காலாவதியான நிலைமையில தான் இருக்கு. எந்த ஒரு செக்குமே தேதி போட்ட உடனே 3 மாதம் வேலிடிட்டி. அந்த 3 மாதமும் கடந்து விட்ட நிலையில் 2வது மாதம் ஒரு இது வந்து 3வது மாதம். அப்போ நாங்கள் 8வது மாதம் தான் பொறுப்பெடுக்கும். ரெண்டுமே காலாவதியான நிலைமையில் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து திரும்ப இதை வந்து குருவானவர்கிட்ட இதை பற்றி கேட்குறோம். அப்போ கடந்த நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணம் வந்து ஆலயத்துக்கு வர வேண்டிய பணம், அப்போ நீங்கள் ஏன் செக்கை கலெக்ஷனில் போடலை அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட சரியான பதில் இல்லை. அவங்க சரியான பதில் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், இது தொடர்பாக வந்து அவங்க ஒரு மாறி ஆன்சர் பண்ணுறாங்களே தவிர ஒரு ஜென்யூனான பதில் வரல. இப்போ இந்த இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை பிரதர் நாங்கள் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டேன், அதனால் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்கிறேன், அதோட என்ன மன்னிச்சு கொஞ்சம் விட்டுருங்க தயவு செய்து. அதாவது அந்த நேரத்தில் இதை போட்டு இது கலெக்ஷன் ஆயிருக்கும், அப்படி தானே? இப்போ அவர் கொடுத்த 3 மாதத்துக்குள்ள இந்த செக்கை வந்து போட்டிருந்தா பேங்க்ல போட்டு கலெக்ஷன் ஆயிருக்கும். கண்டிப்பா. ஏன் அந்த நிர்வாகிகள் போடல? அப்போ இந்த நிர்வாகிகள் ஏன் போடல? இல்லை, அந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சரியான ஆன்சரே அவங்ககிட்ட இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் கோயிலுக்கு வர வேண்டியது, ஆனால் வந்து நாங்கள் வந்து வங்கியில் அன்னைக்கு டேட்டில் நீங்கள் ஏன் போடலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவங்க சொல்றாங்க ஐயர்வாள்கிட்ட செக் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஐயர்வாள் வந்து அவங்ககிட்ட செக் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நிர்வாகிகள் அவங்களுக்கு வந்து கோயில் நிர்வாகத்து மேலே அக்கறை இல்லாத மனிதர்கள் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக. இவ்வளவு பெரிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கை வந்து கலெக்ஷன் கூட போட முடியலன்னா அவங்க எப்படி நிர்வாகத்தில் இருக்க முடியும்? கண்டிப்பாக. அப்போ இப்போ திரும்ப அவங்க வரணும்னு நினைக்கிறாங்களா? ஆமாம். இப்போ அந்த 2 பேர் தான் அதில் உள்ள பணப்பொறுப்பாளர்கள் 2 நபர் தான் இப்போ டிசி கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து மக்கள் புறக்கணிக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக புறக்கணிக்கணும்ல. மக்கள் வந்து வாக்களித்து ஒரு உன்னதமான பொறுப்புக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெரிய நிர்விசாரம் தான் இது. அவங்களுக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்க வந்து சரியாக பயன்படுத்தலை, ஆலயத்துக்கு பண இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தானே அதனுடைய அர்த்தம். உண்மை. கண்டிப்பாக. ஆமாம். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் தான் பைபிள் சொல்லுது. கண்டிப்பாக. இது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் இது. இதில் வந்து முதல் கட்டமாக வந்து இந்த 2 பேர் வந்து செக்கை கலெக்ஷனில் போடலாம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு ஆடிட் கேட்குறோம். சர்ச்செல்லாம் கட்டி முடிச்சு நல்லபடியாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஆடிட் கேட்குறோம். அந்த ஆடிட்டில் வந்து டயசிஷன்ல இருந்து ஒரு ஆடிட் அனுப்புகிறாங்க. ஆடிட்டில் வந்து இந்த செக் வந்து வாங்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இடையில வந்து அந்த இன்ஜினியர் வந்து ஒரு கட்டத்தில் அந்த இன்ஜினியரை வந்து வேலையை ஸ்டாப் பண்ணுறாங்க. அவருடைய வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நிர்வாகிகளே நேரடியாக கட்டுறோம். அப்போ நேரடியாக இவங்க கெட்டும்போது நீங்களா அவங்களா இல்லை, அந்த நிர்வாகிகளே நேரடியாக அவங்களுடைய மேற்பார்வையில் கட்டப்படுது. கெட்டப்படும் போது இந்த செக் வந்து கலெக்ஷனில் போடாமல் அப்படியே விட்டுடுறாங்க. மேற்கொண்டு அவங்க பணம் வசூல் பண்ணி கோயிலை கட்டுறாங்க. சரி. அப்போ அந்த இன்ஜினியரும் ஸ்டாப் ஆயிடுறாரு. சரி. புதிய கொத்தனாரை வச்சு தான் புது ஆட்களை வச்சு அவங்க கட்டுறாங்க. சரி. அப்போ அப்படி கெட்டும்போது தான் புது எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்தோடனே நிர்வாகம் மாறுது. நிர்வாகம் மாறின உடனே நாங்கள் வரோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த செக்கை பற்றி கேட்குறோம். அதுக்கு அவங்க இது இல்லை. அப்போ ஆடிட்டுக்கு அனுப்புகிறோம். எல்லாம் சர்ச்செல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆடிட்டுக்கு அதை அனுப்புகிறோம். ஆடிட்டில் வந்து நிர்வாகம் பண்ணவங்க, ஆடிட் பண்ணினவங்க, ஆடிட்டில் வந்து ஆடிட்டுடைய முடிவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 27 லட்சம் ரூபா வந்து எக்ஸஸ் பேமெண்ட்னு சொல்லி தான் இவங்க வாங்கியிருக்காங்க. செக் வாங்கினது. ஆமாம், வாங்கினது 27 லட்சத்தில் 7 லட்சத்துக்கு கல், மண், ஜல்லி இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால 20 லட்சத்துக்கு செக் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆடிட் ரிப்போர்ட்டில் இந்த 20 லட்சங்கிறது 34 லட்சமாக கண்டுபிடிக்கப்படுது. ஆடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 லட்சம், இந்த 20 லட்சங்கிறது 34 லட்சமாக ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து டேவிட் ராஜ் அவர் கையெழுத்து போட்டு 34 லட்சம் வந்து இந்த நபர்கிட்ட இருந்து கிளைம் பண்ண வேண்டியது இருக்குது.
அதே நேரத்தில் அந்த இன்ஜினியர் கோயில்ராஜ் அவருடைய கம்புகளும் கலவை மிஷின்களும் இங்கே உள்ள ஆலய வளாகத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்புன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு லாரி கம்பு இருந்திருக்கும். நமக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு கம்புடைய மதிப்புனா ஒரு 4 லட்ச ரூபான்னு வைங்களேன் தோராயமா. கலவை மிஷினுடைய வேல்யூ அன்னைக்குள்ள வேல்யூ ஒரு 75,000 ரூபா. இன்னைக்கு புது மிஷின் அந்த மிஷினை வாங்கணும்னாலே 1 லட்ச ரூபா இல்லை 1,4 லட்ச ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதிகபட்சம் 5 லட்ச ரூபா தான். ஆனால் இந்த 34 லட்சம் ரூபாயை வந்து இந்த நிர்வாகிகள்கிட்ட இருந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து 7/3/2024 ஆண்டில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டில் இந்த இது கொடுக்குறாங்க. திரும்ப அதே டேவிட் ராஜ் டைசன் ட்ரெஷரர் வந்து எப்படி கொடுக்காருன்னு சொல்லியாச்சுன்னா 28/3/24 ஒரு ரிப்போர்ட் கொடுக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உண்மைக்கு புறம்பான சங்கதிகளை அவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், தன்னை சார்ந்தவர்களுக்கு, அதாவது தன்னுடைய டிஎஸ்எஃப் அணிக்கு சார்ந்த அருள்ராஜ் குணசேகர், ஏ ராபின்சன், இந்த 2 நபர் இப்போவும் அவங்க டிசி கேண்டிடேட்டுக்கு நிற்கிறாங்க. அந்த 2 பேரும் வந்து கையெழுத்திட்டு தான் அந்த செக்கை வாங்கினாங்க. இந்த 2 செக்கையும் அந்த 2 நபர்களும் நிர்வாக பொறுப்பில் இருக்கும்போது கையெழுத்திட்டு வாங்கினவங்க. இல்லை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட அவர் என்ன பண்றாருன்னா 28/3/2024 கொடுத்த ரிப்போர்ட்ல 34 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணணும். ஆனா அதே நேரத்தில் அந்த இன்ஜினியர் வந்து அவருடைய பொருட்கள் வந்து சுமார் 36 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து ஆலய வளாகத்துக்குள்ள இருக்கிறதா அவர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. தவறான ரிப்போர்ட் அது, பொய்யான ரிப்போர்ட். ஆமா, அதாவது இன்ஜினியர் கோயில்ராஜ் வந்து 36 லட்ச ரூபாய்க்கு அவருடைய பொருள் இருக்குன்னு சொன்னா சபை மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு லாரி ஒரு அரை லாரியோ 1 லாரி கம்பும் ஒரு கலவை மிஷினுக்கும் வேல்யூ 36 லட்ச ரூபான்னு சொல்லியாச்சுன்னா ஆலயத்துக்கு வர வேண்டிய பணங்களை இவங்க எந்த அளவுக்கு அஜாக்கிரதையா வீணடிச்சிருக்காங்கிறத சொல்ல முடியும். இப்போ நாங்கள் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும், சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து 15 நாளைக்குள்ள இந்த ஆலயத்துக்கு இழப்பு ஏற்படுத்தினதை 27 லட்ச ரூபாயை நீங்கள் ரொக்கமாக பணம் செலுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அட்வொகேட் மூலமாக. அதில் வந்து இந்த எஸ் அருள்ராஜ் குணசேகரும் ஏ ராபின்சன் அவங்க கொடுத்த ரிப்ளைல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த பணம் இந்த செக் வந்து குருவானவர் ரவி மூலமாக கலெக்ஷனில் போட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியே ரிப்ளை கொடுக்காங்க. கலெக்ஷனில் போட்டிருக்கணும்னா என்ன அர்த்தம், இந்த பணம் ஆலயத்துக்கு நியாயமாக வர வேண்டிய தொகைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே நபர்கள் கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட்ல 36 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கடந்த நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி இந்த 2 நபரை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அவங்க காப்பாற்றுறாங்க. அதே நேரத்தில் அதே ரிப்போர்ட்டில் ஒரு 2,84,000 ரூபா வந்து சம்பந்தப்பட்ட எங்களுடைய ட்ரெஷரர் இவர் துரை தேவதாசன், ஜெயவால் துரை தேவாசின்னு சொல்லி 2 பேரையும் வந்து அவங்க பனிஷ் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக, ஏன்னா முதல்ல சமரசம் பேசினாங்க, நீங்களும் விட்டுருங்க கொஞ்சம், நாங்கள் உங்கள் பேர்லையும் போட்டிருக்கோம்ல இதையும் விட்டுருங்க, அந்த 35 லட்சத்தையும் விட்டுருங்கன்னு. நாங்கள் டைசன் ட்ரெஷரர் அண்ட் டைசன் ஆடிட்டர் 2 பேருமே எங்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினாங்க. செய்யக்கூடாது, கண்டிப்பா ஆலயத்துக்கு ஒருவேளை ஒருத்தர் இழப்பு ஏற்படுத்தினாருன்னு சொன்னா நான் உட்பட யாரா இருந்தாலும் அந்த பணத்தை வசூல் பண்ண வேண்டிய நிர்வாகத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து கோயில் பணத்தை வந்து தன்னுடைய அணி ஜெயிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட நபர்களோட சமரசம் பேசி தன்னுடைய அணிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அவங்க வரவே இல்லை. அவங்க வந்து என்ன செய்யணும், நேர்மையான நிர்வாகம், ஆலயத்துக்கு 1 ரூபா கூட இழப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் நிர்வாகிகள் வராங்க. நிர்வாகிகள் வந்து திருமண்டல மூலச்சட்டப்படி நிர்வாகத்தை பண்ணிட்டு பண்ணணுமே தவிர திருமண்டலத்துக்கு நிர்வாகத்தை இழப்பு ஏற்படுத்துறதுக்கு எதுக்கு நிர்வாகிகள் வேணும்? ஒரு சின்ன டவுட் இல்லை. இப்போ நீங்கள் முதல்ல இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்கன்னா, நாங்களும் டிஎஸ் அப்படி தான் சொன்னீங்க, அங்கே மேலே நிர்வாகம் செய்ததும் டிஎஸ் அப்படி தான். எப்பொழுது உங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுது? ஆனால் அதாவது நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அணி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அணியை வந்து ஒரு ஆலயத்தில் நிர்வாகம் செய்வதற்கு அனுமதிப்பதே மேல் மட்டத்தில் உள்ள நிர்வாகிகளுடைய வேலை. அதைத்தான் செய்யணுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மக்களால் ரெண்டும் எங்கள் டீம் தானே, அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் சாய்ஸ் கொடுங்களேன், அவங்களையும் கொஞ்சம் ஏற்றுக்குங்களேன் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான காரியம். 2வது, நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே இந்த பண இழப்பு ஏற்பாடுக்கு குற்றச்சாட்டுகள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு திருமண்டல நிர்வாகம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கூப்பிட்டு வச்சு ரெக்கார்டை பார்க்கணும். ரெக்கார்டை பார்த்து யார் திருமண்டலத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து பணத்தை கிளைம் பண்ணுறது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை. அவங்க டிஎஸ்எஃப் அணியா, எஸ்டிகே அணியா, எந்த அணின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆலயத்துக்குடைய பணத்தை, காணிக்க பணத்தை, திருச்சபை மக்கள்கிட்ட காணிக்க பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நிர்வாகிகள் வராங்க. அணி பாகுபாடு இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? சொல்லுவாங்களா, ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற மாதிரி என்னுடைய அணியினர் சேர்ந்து எவ்வளோ பெரிய தவறுனாலும் என்ன பண்ணும், அது வந்து நியாயம்.
எதிரணியில இருந்து நல்லது செஞ்சாலும் அது கெடுதல் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதனால தானே இன்னைக்கு திருமண்டலம் வந்து இந்த அளவுக்கு பின்னடைவு சந்தித்து இருக்குது. ஸோ அது வந்து அவங்க பகிங்கரமா பண்றாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நிர்வாகத்துல வந்து நியாயமா எந்த நடவடிக்கை எடுக்கல, தன்னை சார்ந்த செய்யாதவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நீங்க 2 லட்ச ரூபா நீங்க கொஞ்சம் பார்த்து கட்டுங்க, நீங்களும் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு பின்னர் முடிவெடுக்க. அவங்க கொடுத்துருக்கிறதுல அதுல ரிப்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, அவர் 36 லட்சம் ரூபாய் மதிப்பான பொருட்கள் ஆலய வளாகத்துக்குள்ள இருக்கிறதாகவும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. 36 லட்சம் ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருந்துச்சு, என்ன வேல்யூ பண்ணுனாங்கிறது திருச்சபை மக்களுக்கு ஓப்பனா தெரியும். திருச்சபை மக்கள் ஒவ்வொரு நாளும் கேம்பஸ்குள்ள வந்துட்டு போறவங்களுக்கு 36 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜினியர் இங்க என்ன விட்டுட்டு போனாருன்னு பார்ப்பாங்கல்ல. செக்கும் இன்னைக்கு வரைக்கும் எம்டி செக் தான். இதற்கான பணம் வரணுங்கிறது திருச்சபை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனா நிர்வாகிகள் வந்து முழுக்க காணிக்கை பணத்தை விட்டு கொடுத்து தான் தங்களுடைய அணியை வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங் பண்றாங்க. இந்த நபர்களை காப்பாற்றப்பட்டாச்சுன்னா அவங்க அணி மாற மாட்டாங்கல்ல. எக்காரணம் கொண்டு அண்ணன் தான் எங்களை காப்பாற்றினாங்கன்னு அவங்க கூட வாக்களிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்கல்ல. அதுதான் காரணம். இதை வந்து நீ உங்களுடைய சபை மக்கள் புரிந்து கொள்ளணும். கண்டிப்பா ஆலயத்திற்கு காணிக்கைக்கு இழப்பு ஏற்படுத்தியவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணும் உங்க மக்கள் முடிவு பண்ணணும். கண்டிப்பா அதற்காக ஒரு அப்பாவி, அதாவது கையில இருந்து தங்களுடைய கைகளில் இருந்து காசு போட்டு ஆலய கட்டுமானத்தை வந்து முன்னெடுத்து சொன்னோம். ஏன்னா ஓப்பன் டேட் வந்துட்டுன்னு அப்போ அந்த டைம்ல வந்து காசு சார் வந்து கையில இருந்து ஒரு காசு பணம் போடுறாங்க. பணம் போட்டதை வந்து அவர் வந்து ஒரு ரசீது போடுறாரு. ஆலயத்துக்கு முன்பணம் போட்டது, ஆலயத்துக்கு கடன் கொடுக்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை அந்த அளவுக்கு ஒரு இழிவான காரியங்களை அவங்க வந்து அந்த எதிரணியினர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேர் தான் அவங்க வந்து தங்களுடைய பணத்தை இழப்பு ஏற்படுத்தினது மட்டும் இல்ல, ஒரு நிர்வாகத்தையும் அவங்க வந்து தான் தோண்டித்தனமா குறை சொன்னாங்க. அதோடைய காரணம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்கு எதுவும் தெரியாம இல்லை. ஆனா இவங்களை வந்து அதே நேரத்தில் சமரசத்துக்கு இடம் இல்லைன்னு சொன்ன உடனே அது குறித்து அந்த இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதை திருமண்டல உத்தியோகஸ்தர்கள் பார்வைக்கு கொண்டு சென்று முடிவெடுக்கப்படும் சொல்றாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு வர வேண்டியது 68 லட்சம் ரூபாய். இதுல குற்றவாளிகள்னு தீர்க்கப்பட்டது இந்த 2 நபர் மட்டும் இல்ல. இந்த 2 நபரை வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் இது பண்றாங்க. இவங்க தப்பு பண்ணல. ஆனா அதே நேரத்துல கண்கூட 2 செக்கு இவ்வளவு பணத்தை இழப்பு ஏற்படுத்துறவங்க அவங்களே சொல்றாங்க. இது 27 லட்சம் மட்டும் இல்ல, 34 லட்சம், அதுக்குரிய வட்டி 7 லட்சம், இப்படிலாம் அவங்க கால்குலேஷன் பண்ணி ஒரு பெரிய தொகையை போட்டாலும் அவங்கள விடுவிக்க கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த பணம் வந்து கோயிலுக்கு வர வேண்டிய பணம் இல்லை, அதனால இதை நாங்கள் உங்களை விடுதலை பண்றோம்னு சொல்லலையே, சொல்ற தைரியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் ஒரே ரிப்போர்ட். ஆனா கீழே உள்ள 2,87,000 ரூபாய்க்கு இந்த 2 பேரை அநியாயமா ஆலயத்தில் பாக்கிதாரராக அறிவிக்காங்க. ஆனா இந்த 2 பேர் இப்படி, ஆனா அந்த 2 பேர் வந்து இன்னைக்கு டிசி கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. திருச்சபை மக்கள் வந்து யோசிச்சு முடிவெடுக்கணும். இது ஓரவஞ்சனம் இல்லை, இது நியாயம். வந்து அநியாயமா அந்த 2 பேரை பனிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆயர் வந்து என்ன முடிவு எடுக்கிறார்? அவர் ஒரு நடுநிலையா இருக்க வேண்டிய மனிதர். அவர் வந்து இதுக்கு என்ன சொல்றாரு? ஆனா ஆயர் வந்து நடுநிலையா இருக்கணும், உண்மைதான். ஆனா ஆயர் வந்து நடுநிலையா இல்ல. இதற்கு முன்னக்கூட்டியே நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட 2-3 தடவை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஆயர் வந்து டிஎஸ்எஃப்ல அவர் வந்து எத்தனை வருஷம் பதவி சுகம். முதல்ல வந்து எஸ்டிகே டீம்ல இருந்தாரு, அப்பவும் அங்க அவர் மேனேஜரா இருந்தாரு. இந்த டீம்ல வந்தா இந்த டீம்லயும் மேனேஜரா இருந்தாரு. அவர் எந்த டீமா இருந்தாலும் மேனேஜரா இருக்கணுங்கிறது தான் நினைக்காரே தவிர அவருக்கு நியாயங்கிறது எதுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த 2 நபர்களை ஆலயத்துல ஒரு மிஷினரி ஆராதனை, அபிஷேக ஆராதனை நடக்கிற இடத்துல 2 பேரை பாக்கிதாரராக அறிவிக்காரு. நான் அப்ப ட்ரெஷரரா இருக்கேன், செக்ரட்டரியா இருக்கேன், சாரி. நான் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து இவங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்களா, மேலே இருந்து அத்தாரிட்டிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கான்னு சொல்லி. அவர் அந்த லெட்டரை ஆஸ் அ செக்ரட்டரியாக கூட என்கிட்ட காமிக்கல. நீங்கள் மேலே போய் கேட்டுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு லெட்டரும் டயசிஸ்லேருந்து வரவே இல்லை. இதை வந்து நாங்கள் அப்பீல் பண்ணி ஜட்ஜிட்ட வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஜட்ஜி வந்து அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோரமில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் ரெவரண்ட்டை கொடுத்தோம். எங்கள் ரெவரண்ட் வந்து அதை ஏற்றுக்கிடலை, அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பட் கவுன்சில் சேர்மன் வந்து அதை கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலையும் வந்து தீர்மானம் பாஸ் ஆகலை, அடுத்ததாக வந்து ஸ்க்ரூட்னிலையும் அது போகலை. அதனால வந்து இந்த 2 பேரை பாக்கிதாரரை அறிவிச்சது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓட் கொடுத்தாங்க. இவங்க 2 பேருக்கும் ஓட் கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு ஓட் கொடுத்த அன்னைக்கே ஊர்ல இருந்து சும்மா ஒவ்வொரு போன்ல இருந்து ஒரே நபர் ஒரு 1-2 நபர்கள் ஒரு 4-5 போனை வாங்கிக்கிட்டு கவுன்சில் சேர்மன் வந்து பணம் வாங்கிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அநியாயமான குற்றச்சாட்டுகள். அதாவது சில நேரங்களில் அரசியல் நமக்கு தேவைதான் என்று சொன்னாலும் அதுல வந்து ஒரு லிமிட் இருக்கு, ரொம்ப டீசன். இது வந்து கிறிஸ்தவத்தில் அரசியல் பண்ற முறைங்கிறது இருக்கு. அந்த ஒரு லிமிட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணி யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பிரின்ஸ்குமார் ஐயர்வால் வந்து கவுன்சில் சேர்மனா இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாரும் தெரியும். அவரை கூட பணம் வாங்கிட்டு கொடுத்தாருன்னு சொல்லிலாம் அநியாயமான குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க உள்ளானாங்க. அந்த மாதிரியான பேசுறதெல்லாம் வந்து யாருமே வந்து பாக்குறவங்க முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. திருமண்டல அரசியல்ல
பெரும்பாலான நபர்கள் வந்து கண்டு ஒதுங்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி மனிதர்கள் அடாவடித்தனம் தான். ரவுடித்தனங்களை பார்த்து தான் சில மனிதர்கள் வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க. அந்த ஒதுங்குறதுடைய காரணம் தான் திருமண்டலங்கள் இவ்வளவு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. திருச்சபை மக்கள் வந்து எனக்கு என்ன, ஐயோ பாவம், நான் எனக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, குட்டி இருக்குன்னு சொல்லி அமைதியா ஒதுங்குறதுடைய நிலவரம் தான் இந்த மாதிரியான ரவுடித்தனமான கும்பல்கள் கையில தான் திருமண்டலம் இருக்கு. அதனாலதான் இவங்க இவ்வளவு அநியாயமா செய்ய முடியுதே தவிர மற்றபடி எதிர்ப்பு குரல்கள் இவங்களுக்கு நியாயமான மக்கள் அரசியலுக்கு வரணும், நல்லவங்க அரசியலுக்கு வரணும், டீசெண்டா பேசக்கூடியவங்க அரசியலுக்கு வரணும். ஒரு நபர் வந்து தன்னுடைய போன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி தான் யாருன்னு கூட சொல்ல முடியல, தன்னுடைய பேரை கூட, தான் அப்பா அம்மா வந்து தனக்கு வச்ச பேரை கூட சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னா அவர் அரசியல்ல வந்து என்ன பண்ண போறாரு? நான் பேசுறேன், நான் சர்ச் செக்ரட்டரி ஆல்வின் பேசுறேங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அவருக்கு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவர் அரசியலுக்கு வந்து ஆலயத்துக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது உங்க புதுக்கோட்டையை சேர்ந்த மக்கள் புரிந்து கொண்டு நல்லவர்களை ஆதரிக்கணும். கண்டிப்பாக எந்த அணியினருக்கும் நம்ம ஆதரவா இதுவரைக்கும் என்ன பண்ணல, பேசல. அந்தந்த சேகரத்தை சேர்ந்த மக்கள் அங்கு இருக்கின்ற நல்லவர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு வந்து அவர்களை என்ன பண்ணணும், நீங்கள் பதிவில் வைத்தால் மட்டும்தான் உங்கள் சேகரத்திற்கும் உங்கள் ஆலயத்துக்கும் நல்லது நடக்கும். தீயவர்கள் அகல வேண்டும், நல்லவர்கள் தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும், ஆலய பணியில் வர வேண்டும் என்பதற்கு இந்த புதுக்கோட்டை சம்பவம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இங்கிருக்கின்ற புதுக்கோட்டை மக்கள் மட்டுமல்ல, தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் மட்டுமல்ல, அனைத்து திருமண்டல மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பொதுவாக. 2 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்க யாரெல்லாம்? அது அவங்க பாக்கியதாரராக அறிவித்து அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி தானே? அவங்ககிட்ட கொடுங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, வீடியோவில் வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஜட்ஜி ஆட்டி இதை கொண்டு போவோம், திருமண்டல மக்களையும் தெரிந்து கொள்ளட்டும். உண்மையிலே நாங்கள் வந்து கடவுளுக்கு பயந்து உண்மையாக தான் இந்த இழைப்பெல்லாம் செஞ்சோம். எலெக்ஷனில் ஜெயிச்சு மக்கள் வந்து அவங்க பண்ண அநியாயத்தெல்லாம் அவங்கள்ட்ட மக்கள் சொன்னதுனால தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, இந்த எலெக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து தான் நாங்கள் ஆலயத்தை கட்டி. உங்கள் பெயர் சொல்லுங்கண்ணே. பெயர் துரை தேவதாசன். உங்களுக்கு தான் இப்போ ட்ரிபியூனலில் போய் ஓட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஆலயத்துக்கு நீங்கள் நன்மை செய்தும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வந்து நீதிபதி ஐயாட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீதிபதி ஆகிட்ட என்ன சொல்கிறோன்னா, ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலே நிரபராதி. உங்களுக்கு ஓட்டு வேணும். கண்டிப்பாக இதை நீதிபதியாக என்ன பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம கொண்டு போவோம். அன்னிட்ட கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து டிசி கேண்டிடேட்டாக போனதுக்கப்புறம் உங்களை ஓட்டை வெட்டியிருக்காங்க ட்ரிபியூனலுக்கு அப்புறம். சரி, மாதிரி ஜெயபாலன், நான் முன்னாள் வட்டார கல்வி வெளியீடாக பணிபுரிஞ்சு இப்போ ஓய்வு பெற்றிருக்கேன். சரி சரி. அதனால் இதுவரை நான் எலெக்ஷனே நிற்கலை. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு நிற்கலாங்கிறதுல நான் ஏற்கனவே ஓட்டு இருந்த ஒன்று நாமினேஷன் தாக்கல் பண்ணேன். சரி. எங்கள் குருவானவர் ஐயா வந்து ஒரு சைடாக நல்லா தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. கேண்டிடேட்டை நியமிக்கிறதுலேருந்து ஓட்டு கேன்வாசிங்லேருந்து எல்லாத்துலேயும் அற்புராஜ் ஐயா ஒன் சைடாக பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு. முன்னாள் நிர்வாகத்தினருக்கு ஆதரவாளர் அவர் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி. என்னை பொறுத்தளவு நான் இதுவரை எந்த பதவியிலும் இல்லை. எந்த பதவியிலும் பாஸ்டேட் கமிட்டியில் மெம்பரும் கிடையாது, உறுப்பினர் கிடையாது. இந்த ஃபைனான்ஸ் கமிட்டியில் பொறுப்பாளரும் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை எனக்கு எந்த தகவலும் கொடுத்ததில்லை. இதுவரை எனக்கு எதுவுமே இல்லை. நான் எந்த செக் மூலம் வர சொல்லும் செஞ்சதில்லை. என் பேர்லையோ ஐயா பேர்லையோ கூட்டு அக்கௌண்ட்டு எனக்கு இதுவரை எதுவுமே கிடையாது. நான் எந்த இதுலையும் இல்லை. நான் கோயிலுக்கு போவேன், காணிக்கை எண்ணுவேன், நன்கொடைகள் பிரிக்க போவேன், எல்லா விதமாக எல்லா பணியும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். சரி. இப்போ இவங்க நம்ம டேவிட் ராஜா ஐயா முன்னாள் பொருளாளர், அவருடைய ஒரு இவர் வந்தால் எலெக்ஷனில் நிற்பார், கண்டிப்பாக டிசிக்கு இந்த தடவை நிற்பார், இவரை ஓட்டை ஓய்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேலே ஒரு பொய்யான ஒரு ஆடிட்டை உண்டாக்கி அந்த ஆடிட்டில் என்னைய அந்த ஒவ்வொரு வாரத்திலையும் காட்டிப்பேன். எம் ஜெயபாலன் துரை தேவதாசிர் சேகர கமிட்டி தீர்மானத்தின்படி தான் போட்டிருப்பார். சரி சரி. இதே தணிக்கை பண்ணுறவங்க என்னை சேகர பொறுப்பாளராக இருந்தால் ஏன் பொறுப்பாளர்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கலாங்கிறத தணிக்கையாளர் கொஸ்டின் பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ குருவானவரும் பொருளாளரும் வரவு செலவு பார்த்துருக்காங்க. இவர் தானே பண பொறுப்பாளர், இவர்கிட்ட ஏன் நீங்கள் செக் பவர் கொடுக்கல, இவர்கிட்ட ஏன் அக்கௌண்ட் பொறுப்பாளர்னா அதான் தணிக்கையோட தன்மை. கண்டிப்பாக. இவருக்கு என் மேலே குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக என்னத்தை கொண்டு வந்து கடைசியாக கொண்டு வந்து 2 லட்ச ரூபாய் கெட்டு 28ஆம் தேதி தபாலை கொடுத்து 30ஆம் தேதிக்குள்ளே கெட்டுன்னு கொடுக்காங்க. சரி. ஏற்கனவே இதே டீமில் உள்ள அந்த அதர் டீமில் உள்ள ராபின்சன் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு 34,20,237 ரூபா பாக்கியதாரன்னு அறிவிக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ஓட்டு கொடுத்து அவங்க இன்னைக்கு நிற்காங்க. 2 லட்சங்கிற பாக்கிய எங்களை ஓட்டுக்கள் அந்த 34,20,237 ரூபாயை
அவங்கள சொல்லிட்டு இப்போ அது வந்து நான் பொருளை வச்சேங்காரு. அவர் உண்மையிலே 36 லட்சம் பொருள் இருந்தால் ஏன் இந்த 20 லட்ச ரூபா செக்கை கொடுக்காரு? காண்டிருக்காரு இன்னைக்கு ஏன் பொருள் 37 லட்சம் இருக்குங்காரு. அப்படிங்கும்போது அன்னைக்கு அவர்கிட்ட ஏன் இவங்க 20 லட்ச ரூபா செக்கை வாங்கினாங்க? அவர் ஏன் செக்கை கொடுக்காரு? அப்பவுமே அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு 20 லட்ச ரூபா தாரேன்னு தான் செக் எழுதி கொடுக்காரு. இன்னைக்கு வந்துட்டு நான் செக் எழுதி கொடுக்கல, எனக்கு 34 லட்ச ரூபா பொருள் இருக்குன்னு சொல்றாரு. அதை ஒரு காரணம் காட்டி இது வந்து இதை வந்து பின்னர் முடிவு செய்யுங்க. அருள்ராஜுக்கும் ராபின்சனுக்குள்ளதை இதை திருமண்டல உத்தியோகஸ்தர் பார்வைக்கு கொண்டு சென்று பின்னர் முடிவு எடுக்க முடியும்னு போடுறாங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் அவங்க 2 பேரும் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு குருவானவரை ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. என்னைய பண்றதுக்கு இவன் நிக்க கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு திருமண்டலத்தை 2 குருவானவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். மெயின் எங்க ஜெயஸ்பர் ஐயா மட்டும்தான். நான் போய் நாமினேஷன் எனக்கு ஒரு அப்பீலை பண்ண போகும்போது கோயில் அறிவிப்பு கொடுக்காரு, யாருனாலும் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க யாருனாலும் வந்து அப்பீல் பண்ணலாம், ஓட்டு கேட்கலாம், ஓட்டை நீக்க எழுதி கொடுக்கலான்னு சொல்கிறாரு. என் பையன் அவன் மேரேஜ் முடித்தவன், அவன் போய் கேட்க நீ எப்படி வரல அவங்க அப்பா வர சொல்லு, ஏமா என்னையும் அலைய வைக்கணும் ஒரே நோக்கம். அதே இது மற்றவங்க எத்தனை பேர் போனாலும் எல்லாம் செய்கிறாரு, யார் போனாலும் என்ன செய்கிறாரு. எதிர்கட்சிக்காரன் ஒரு மீன் கடைக்காரர்கிட்ட போய் கையெழுத்து ஊற்றியில் ஃபார்மில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அங்கே அவங்க குறைகளெல்லாம் எழுதி கொடுக்கான் வாங்குறாரு. என்ன ஒரு தனிப்பட்ட வட்டாரக்கடை விளையாட இருந்தவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு நிறைய டீச்சர்ஸ்ட்டை இவனால் பயன்பெற்றவங்க இருப்பாங்க, இதனால் இவன் ஜெயிச்சிருவான், இவன் ஜெயிச்சா டிஎஸ்எஃப் ஓட்டு போட மாட்டான், வேற எஸ்டிக்கு அன்னைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஒரே நோக்கத்துக்கு கருக்களை வச்சு என்ன பண்ணியோட ஸ்லீப்பர் செல் தான் உங்க ஐயர்வால். ஆமாம், டிஎஸ்எஃப் பண்ணி தான் கடவுள் பக்தியே கிடையாது. இன்னைக்கு கோயிலில் ஒரு அறிவிப்பு கொடுத்ததுன்னா நீங்கள் பார்க்கணும். ஏதோ ஒரு அம்மா ஜட்ஜி சொல்கிறாரு, அதாவது ஒரு ஃபோரம் வந்து குருவானவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்காரு. அதாவது தேர்தலை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், இந்த தேர்தலில் வந்து வேட்பாளர் பட்டியலை வாக்காளர்கள் பட்டியலை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அதை வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. திருமண்டல மூலச்சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முறை தவறிய திருமணங்கள் செய்தவர்களை வந்து திருமண்டலம் வந்து எப்போதும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அப்போ முறை தவறிய திருமணங்கள் செய்தவங்க வந்து அன்டில் ரெகுலரைஸ் பண்ணுற வரைக்கும், அவங்களுடைய கல்யாணத்தை வந்து அவங்க வந்து பிஷப்ட லெட்டர் வாங்கி ரெகுலரைஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து திருமண்டல பதவிகள் எதுலையும் வகிக்க முடியாது, தேர்தலையும் நிற்க முடியாது. இதுதான் திருமண்டல மூலச்சட்டம். அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இவர் வந்து ஆட்சேபனை இருந்துச்சுன்னா எழுதி கொடுங்கன்னு சொன்ன உடனே எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் சில பேரை எழுதி கொடுக்குறோம். அதே மாதிரி எதிர்த்தரப்புல இருந்தும் சில பேர்களை எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு நபருக்கு வந்து பேர் எழுதி கொடுக்குறோம். அந்த நபர் வந்து முறை தவறிய திருமணத்தை செஞ்சுருக்காரு, அதனால் அவருடைய பேரை வந்து வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்குங்கன்னு சொல்கிறோம். அது அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு ஓட்டை. அப்போ மேலே வந்து ட்ரிபியூனலுக்கு போகுது. ட்ரிபியூனலில் நாங்கள் போய் எங்களுடைய வாதத்தை வைக்கிறதுக்காக நீதிபதி முன்னால் நாங்கள் நிற்கிறோம், எதிர்த்தரப்பினரும் நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல குருவானவர் சொல்கிறாரு, ஐயா இந்த முறை தவறிய திருமணம் செஞ்ச இவர் இருக்காரு, இவருக்கு வயசு அதிகம், இவர் வந்து இவருடைய மகன் வந்து நம்ம திருமண்டலத்தில் ஒரு குருவானவராக இருக்காரு அப்படின்னு அவர் தரப்பில் உள்ள ஒரு வாதத்தை வைக்காரு. அப்படியானால் ஒரு நபர் வந்து குருவானவராக இருந்தால் அவர் குடும்பத்தில் நடந்த முறை தவறிய திருமணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அல்லது வயதானவராக இருந்தால் முறை தவறிய திருமணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? எங்க போய்கிட்டு இருக்கு திருமண்டலம்? அதாவது சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே. ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடிய நபர்கள், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நபர்களே ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்கன்னு இவங்களே சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் நாங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டுறோம், வயசாயிட்டு இவங்க பையன் ஐயர்வாளாக இருக்காரு, அதனால அப்போ நாங்கள் 2 பேரும் ஊருக்கு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோம்ன மாதிரி நாங்கள் இவரே ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு லெட்டர் வாங்குவார், நாங்கள் 2 பேரும் ஊருக்குள்ளே சண்டை போட்டு கிடக்கணும், இவர் வந்து பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரா? சட்டம் எல்லாருக்கும் சமம். என்னைக்கு திருமண்டலம் ஆதி மிஷினரிகள் உருவாக்கப்பட்ட மூல சட்டங்களை நம்ம மீறுறோமோ, நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம மீறுறோமோ, அன்னைக்கே திருச்சபை ஒழுங்குகள் கெட்டு போயிருக்கு. அதற்கு இவங்க முழு முதற் காரணம் எங்களுடைய குருவானவர் வந்து பேசும்போதெல்லாம் நான் மிஷினரி, நான் நியாயம் தவறாமல் இருப்பேன்னு சொல்லக்கூடிய நபர் அங்கே போய் இதில் நியாயம் தவறு. அப்போ ஒன்று சட்டத்தை மாற்றுங்க, நாங்கள் கிளைமே பண்ண மாட்டோமே. நாங்கள் ஏன் கிளைம் பண்ண போகிறோம்? நீங்கள் ஏன் பெருந்தன்மையாக இருக்கணும், நல்ல பிள்ளை? அப்போ நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டு போகிறக்கா? இப்போ அவருக்கு வந்து ஓட்டு நீக்கல, அவருக்கு ஓட்டு இருக்கு, நீக்கல. அவர் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, எங்களுடைய கிளைம் எடுக்கல. ஆனால் கவுன்சில் சேர்மன் கொடுத்த 2 ஓட்டை
மேலே போய் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. ட்ரிபியூனலில் இந்த 2 நபர் இப்போ ஒருத்தர் வந்து ட்ரிபியூனலில் அப்ளை பண்ணுறாங்க, இவங்க 2 பேருக்கும் கவுன்சில் சேர்மன் ஓட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ரிபியூனலில் ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டி இவங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரிபியூனல் ஃபோரமில் இந்த 2 நபரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஓட்டு கொடுத்துருக்கு, அந்த ஓட்டை வந்து இந்த நபர் வந்து நீக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, உங்கள் தரப்பு நியாயம் என்னன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபர்கள் முன்னாலே கேட்கணும்ல. அதுதானே நியாயம். கண்டிப்பா இந்த 2 சம்பந்தப்பட்ட நபர்களுக்குமே வந்து கொடுக்காம, லெட்டர் கொடுக்காம, இவங்களை கூப்பிட்டு விசாரிக்காம எப்படி சார் கவுன்சில் சேர்மன் கொடுத்த ஓட்டை நீக்க முடியும்? எங்க சார் திருமண்டலம் போயிட்டு இருக்கு? எங்க நியாயம் இருக்கு? புதுக்கோட்டை சேகரத்திலிருந்து டிசி வேட்பாளராக நியமனம் செய்யப்பட்டு தேர்தலை எதிர்நோக்க காத்திருந்த திரு ஜெயபாலன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அநியாயமாக வாக்கிதாரராக ஒருதலை பட்சமாக தீர்ப்பு கொடுத்து ஓட்டு நீக்கப்பட்டு வேட்பாளரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அன்னைக்கு சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து ஜட்ஜையாட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜட்ஜையாவுக்கு அன்பான வேண்டுகோள். ஜட்ஜையா ரெவரண்டு டேவிட் ராஜா ஐயா, முன்னாள் பொருளாளர் ஐயா பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2 நாளைக்கு முன்னால் கூட கோயிலை பூட்டி வச்சு அவர் யாரையும் உள்ளே விடாமல் வச்சு ஒரு அராஜகம் பண்ணுற ஒரு ரவுடி ஐயர்வாள். அவர் பிசப் ஆர்டர்னாலும் கேட்க மாட்டார், நீதிபதி ஆர்டர்னாலும் கேட்க மாட்டார், கேட்கவில்லை. என் கோர்ட்டோட ஆரையாக அவர் மதிக்கலை. அப்பேற்பட்ட ஒரு குருவானவர் என் மேலே பழிவாங்க நோக்கத்தோடு செஞ்சுருக்காருங்கிறது உங்களுக்கே தெரியும். பார்த்தாலே ஒரு தணிக்கையை ஏற்படுத்தி அவர் ஆர்டர் போட்டு இவன் நீ 2 லட்ச ரூபா கட்டுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்பேற்பட்ட எண்ணெய் அவர் வந்து அந்த சொல்லி என்ன அவர் வந்து என்னையும் என் கூட சேர்ந்த அருமை நண்பர் துரை தேவதாசனையும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட இதை நீங்கள் சேருங்கய்யா. நாங்கள் வந்து என்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே ஊழியம் செய்து மக்களுக்காக உதவி செய்கிற ஒரு நல்ல பண்பாளர்கள், ஆலயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். துரை தேவதாசன்னா சொன்னால் அவருடைய சொந்த ஒர்க் ஷாப்பே கோயிலுடைய எல்லா பணிக்கும் இலவசமாக செஞ்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து ஒரு 10 வருஷமாகவே. இது நீங்கள் பதவியாக நினைக்கல, ஒரு பொறுப்பாக ஒரு ஊழியமாக நினைச்சு செஞ்சுட்டு இருக்காரு. நீதிமான் தண்டிக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு அவலம். அது உலக அரசியலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆன்மீக பூமி. ஐயா அவர்களும் இங்கு இருக்கின்ற தேர்தல் அதிகாரிகளும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பாதிக்கப்பட்ட இந்த நபர்களுக்கு உடனடியாக நீங்கள் வாக்களித்து அவர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்குமாறு அனைத்து திருமண்டல் மக்கள் சார்பாகவும் அனைத்து நடுநிலையாளர்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த தேர்தலின் நிலைப்பாடு ஒரு அணியினருக்கு சென்ற வாக்களித்தாங்க. அவர்கள் வந்து சரியான நபர்கள் இல்லை என்று தெரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியில் வந்து தற்பொழுது நியாயத்திற்காக நிற்கின்ற மக்கள் நம்மளோடு இருக்காங்க. முதல் தலைமுறை நிர்வாகிகள் நாங்கள் வந்து கடந்த தேர்தலில் முதல் முறையாக ஜெயிச்சு வந்தோம். இந்த திருமண்டலத்தை பற்றி நாங்கள் கடந்த 3 வருடங்களாக நிறைய வழிகளில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். திருமண்டல மூல சட்டங்கள் என்ன சொல்லுது, அதே போல் நம்ம நிர்வாகம் வந்து எப்படி நடத்தணும், எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த முறை வந்து டிஎஸ்எஃப் அணியுடைய நிர்வாகம் வந்து முழுக்க திருமண்டல மூல சட்டங்களையும் சீனியாரிட்டிகளையும் மீறுகிறதாக தான் இருந்தது. கடந்த 2 வருடங்களாக நாங்கள் பொது தளங்களில், வாட்ஸ்அப் தளங்களில் வந்து அநேக முறை வந்து நாங்கள் புதுக்கோட்டை சேகரத்திலேருந்து நாங்கள் சொன்னோம். முதல் குரல் வந்து புதுக்கோட்டை சேகரத்திலேருந்து ஒலித்தது. அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள், காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்க அதுக்கு சொன்ன பதில் வந்து 15 கோடிக்கு நாங்கள் வந்து திருமண்டல அலுவலகம் கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி 15 கோடிக்கு நீங்கள் அலுவலகம் கட்டுறீங்கன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எத்தனை கோடி வருமானம் வேணும்? அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். இது நம்ம 15 கோடிக்கு அலுவலகம் கட்ட வேண்டிய தேவை என்ன? இது ஊழியம், தர்ம காரியங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திருமண்டல ஆதி மிஷினரிகள் அவங்களுடைய சொந்த பணத்தை விற்று இங்கே வந்து ஆலயங்களை அவங்க கட்டினாங்க, பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, மருத்துவமனைகளை கட்டினாங்க. எல்லாமே ஊழிய நோக்கத்தோட ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி அவங்க தியாக மனப்பான்மையோடு உருவாக்கப்பட்ட இந்த திருமண்டலத்தை நம்ம ஊரில் நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய நம்ம வந்தவங்க என்ன பண்ண, இப்போ பொதுவாக வந்து வசதி படைத்தவர்களை வந்து நிர்வாகத்தில் கொண்டு வைக்கிறது என்னென்ன சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு இருப்பாங்க, அவங்க நிர்வாகம் நல்ல முறையில் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க உட்காரக்கூடிய அலுவலகத்துக்கு 15 கோடி செலவு பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது வந்து முற்றிலும் தவறானது. அதே மாதிரி நிறைய ஊழல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே. கண்டிப்பா நீங்க அந்த அலுவலகத்தை அந்த வழியா நீங்க போனீங்க, அந்த அலுவலகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு நபரும் அதுக்கு வந்து அத்தனை கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஏத்துக்கவே முடியாது. வந்து வயலேஷன் தான் பண்ணிட்டே ஒவ்வொரு காரியங்களையும் அடித்தடி சண்டைகள் நீங்க பாத்திருப்பீங்க. ஜட்ஜையா போறதுலயே வந்து அவங்க வந்து அவ்வளவு தூரம் நின்று காரை வழிமறிச்சு அடிப்படி சண்டைகள். குருவானவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு இந்த ஒரு திருமண்டலத்திலயுமே இல்லாதது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இந்த முறை நம்ம பார்த்துட்டோம். அதனால நாங்க வருங்காலங்களில் வந்து டிஎஸ்எஃப் அணியுடைய நிர்வாகத்தை
திருமண்டலத்துக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல. யாரு வரணுங்கிறத விட இந்த திருமண்டலத்துல வருகின்ற நிர்வாகத்துல எந்த நிர்வாகம் வரக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். டிஎஸ்எஃப் அணிக்கு எங்களுடைய ஆதரவு ஒருபோதும் கிடையாது. வரக்கூடிய நபர்கள் திருமண்டல மூல சட்டத்தை ஆதி மிஷினரிகளால் ஏற்படுத்தப்பட்ட திருமண்டல மூல சட்டத்தை யார் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம். வணக்கம். நான் வந்து ஏற்கனவே டிசியாக இருந்திருக்கிறேன். சரி. இது பிரசன்ன ஆலயத்தில் பல பேர் உங்கள் பேர்? என் பேர் துரைராஜ். பல எங்கள் பிரசன்ன ஆலயம் மூலமாக பல ஆலயங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். சரி. தற்சமயம் இது நிலைமையை பார்த்த உடனே எனக்கே எப்படி இருக்குது, வேதனையாக இருக்குது. என்னடா வேதனையாக இருக்குது. எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். ஆனால் நான் மெம்பராக இருந்துக்கிட்டே இருக்கேன். நான் ஊழியம் செய்கிறது தான் என் கடமை ஒழிய. எனக்கு வயசு 80 ஆக போகுது. என்ன மறுபடியும் நான் இப்போ ஊழியத்துக்கு தான் வந்திருக்கேன்னு ஒழிய என்ன செய்கிற இந்த மாதிரி அடித்தடி நிர்வாகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள வலி எல்லாம் நம்மளுக்கு சொந்தக்கார பையங்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க பூரா அடித்தடியில் ஒரு காலங்களில் உங்களுடைய இளமை காலங்களில் ஆயர்கள் இப்படி தான் இருப்பாங்களா? அதாவது அடித்தடி அரசியல், யாருக்கும் கீழ்ப்படியாமல். இப்போ ஒரு 5 வருஷமாக தான் அது நடக்கு. இதுக்கு முன்னால் நான் டிஎஸ்எஃப் துர்ராஜ் காலத்தில் நான் டிசியாக இருந்திருக்கேன். சரி. அப்போ அந்த நேரத்தில் நான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். சரி. அவர் எனக்கு பணம் கொடுக்க வந்தாங்க. மோகன் சார் என்கிட்ட தான் பணம் கொண்டு வந்தார். நான் எனக்கு பணம் வேண்டாம், நீ பணத்தை எங்கே கொடுங்க, கோயிலுக்கு எங்கேயா கொடுங்க. அந்த பண கலாச்சாரம் இவருடைய தந்தையார் காலத்தில் இருக்குது. இருக்கு. சரி. குமாரர்கள் எப்படி அவங்களுடைய ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன? எத்தனை மார்க் போடுவீங்க? அதாவது இது நான் எத்தனை மார்க் நீங்கள் போடுவீங்க? நான் மார்க்கே போட மாட்டேன். ஏன்னா இவங்க செய்கிறது அப்பாவாவது கொஞ்சம் நியாயமாக இருந்தாங்க. சரி. இவர் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவர் வந்து இப்போ இந்த கிறிஸ்தனர் கமிட்டின்னு இந்த 3 வருஷமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி. அதான் அவங்களுக்கு ஓட்டு வேணும். இவங்க 3 வருஷத்துல இன்னும் 5 வருஷத்துல இறந்து போயிடுவாங்க. இப்போ யார் பாப்பா? சுயநலத்துக்காக வந்து நம்ம பொது நலத்தை பலியிடுறாங்க. இப்போ எங்கள் முன்னோர்கள் கட்டின ஆலயம், எங்கள் குடும்பத்தில் நிறைய பங்கு இதுக்கு உண்டு. இந்த கோவரம் கட்டினது, ஆலயம் கட்டினது எல்லாமே எங்கள் குடும்பம் தான். சரி. என்ன நாங்கள் அதை நினச்சி நாங்கள் என்ன செய்கிறோம், ஆலயத்தை நேசிக்கிறோம். சரி. என்ன நான் காலையிலையும் சாயங்காலம் டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன். எனக்கு போதும். எனக்கு கடவுள் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன், ஒன்றும் குறைவே இல்லை. சரி. என்ன ஆனால் இவங்க செய்கிற அநியாயத்தை பார்த்தா நம்மளுக்கு பொறுக்க முடியலை. என்ன செய்யலான்னு முடிவு பண்ணுறீங்க? நீங்கள் தான் வந்து வருங்கால இளைஞர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்கணும். எப்படி புரட்சி பண்ண போகிறீங்க? புரட்சின்னா காலையிலையும் சாயங்காலம் இவங்க வந்து ஜெபம்னாலே புரட்சி வந்துடுவீங்க. யார் ஜெபம்னு சொல்கிறீங்க? எல்லாரும் வந்து எல்லாரும் ஒரு மக்கள் வந்து வருவாரா ஜெபம்க்கு? ஐரோடு வர மாட்டாங்க. அவர் ஒரு நாளாவது நான் காலையில் டெய்லி கோயிலுக்கு போகிறேன். சரி. 5 மணிக்கு ஒரு நாளாவது காலையில் ஆராதனைக்கு ஐரோடு வந்ததே கிடையாது. சரி. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நான் குற்றப்படுத்துறதுக்காக விரும்பலை. அவர் தானே மேய்ப்பர்களே அப்படி இருக்க ஆடு எப்படி வரும்? மேய்ப்பர் வந்து தூங்குறாங்க. சரி. என்ன சரி, இதுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாற்றம் வரும். சரி. ஒருவேளை இப்போ இந்த டிஎஸ்எஃப் அணியினர் அப்படிங்கிறவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாம். மாற்று அணியினர் வந்தாங்கன்னா அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க செயல்பாடு உத்தம உண்மையாக இந்த சீனியாரிட்டி என் மகளுக்கு 17 என் மகா டீச்சர் ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணிட்டா. நல்லா கேட்டுக்கிடுங்க. சரி. அப்போ டிஎஸ்எஃப் துர்ராஜ் என்னாச்சு, அந்த காலத்தில் 17ஆவது நம்பர் சீனியாரிட்டியில் இருந்தா என் மகா. அப்போ நான் உங்களுக்கு சீட் போட்டு தட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு என் மகளுக்கு அப்படி வேண்டாம். வெரி குட். எனக்கு சீனியாரிட்டி பிரகாரம் போட்டால் கொடுங்க. சரி. என் மகள் இன்ன வரைக்கும் மெட்ராஸில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. டீச்சர் வேலைக்கு போகல, ஆனால் படிச்சிருக்கா. வெரி குட். எனக்கு வேண்டாம் பணமும் வேண்டாம்னு சொன்னாலும் நான் டீச்சர் ட்ரைனிங் போஸ்ட்டும் வேண்டாம்னு சொன்னாலும் நான் உங்களை போல எல்லாரும் இருக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும். பணத்துக்கு அடிமையாகாமல் இருந்தால் இந்த நம்ம மிஷனரி உருவாக்குன நம்ம டைசன் வந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இடையில கொஞ்சம் இது எல்லாம் சாத்தாண்டு கெடுபிடி வேலைகள் நிறைய நடக்குது. அதுக்கு புதுக்கோட்டைக்காரங்க தான் காரணம் சொல்றாங்க. நீங்க தான் ஓவர் நைட்ல மாத்தி குத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதனால அதுக்குரிய தீர்வே நீங்க தான் காரணம். தவறு பண்ணது புதுக்கோட்டைக்காரங்க தான் பண்ணது. அது ஒத்துக்கிறீங்க? ஆமா. அதனால செஞ்ச தவறை அனுபவிச்சிட்டோம். இனிமே ஒரு நாள் அந்த தவறை செய்ய மாட்டோம்னு சொல்லி திருச்சபை மக்களுக்கு உறுதியா சொல்றோம். நீங்க அஷூரன்ஸே கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா. நண்பர்களே, நேயர்களே, மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்திப்பு. தற்பொழுதே வெற்றி பெற்றது போன்ற ஒரு குதூகலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏன்னா வந்து ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணரும் பொழுது அவன் நீதிமான் ஆகிறான். இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அணியினரை ஆட்சி பீடத்தில் கொண்டு வைத்து அதற்கான பலனையும் அனுபவித்து விட்டார்கள். அவர்கள் செய்த அந்த புண்ணியத்தினால் ஒட்டுமொத்த திருமண்டலமும் அதை அனுபவித்து விட்டது.
அதனால் தவறான நபர்களை இனிமேல் திருமண்டலத்துக்கு தேர்வு செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கிறார்கள். இதுபோன்ற உறுதிமொழியை அனைத்து மக்களும், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களும் நீங்கள் எடுக்க வேண்டும். அவர்கள் சொன்னது போல யார் நிர்வாகத்தில் இருந்தாலும் தூய்மையான ஒரு நிர்வாகம், யாருக்கும் சாதகம் இல்லாத, ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, லிஸ்ட்டில் இல்லை, என்னுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை தரேன்னு சொல்கிறாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்கணும். எனக்கு வந்து நான் என்ன பண்ண கிராஸ் கட்டில் என்ன பண்ண மாட்டேன், நான் வேலை வாங்க மாட்டேங்கிற உறுதிமொழியை, ஐயாவுடைய வயது அனுபவம், அவருக்கு நம்முடைய சல்யூட். அப்படி ஒரு மனிதர்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஐயாவுக்கு நன்றி. இது போன்ற முதியவர்களுடைய அனுபவம் இளைஞர்களுக்கு வேண்டும். போல திருச்சபை மக்களும் வந்து ஓட் பண்ணும்போது தங்களுடைய சொந்தக்காரங்க, மாமா, மச்சான் இதெல்லாம் பார்க்காம நேர்மையான நிர்வாகத்தை நமக்கு கொடுக்க போகிறது யார் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பாங்க, யார் வந்து பணம் வாங்காமல் நிர்வாகத்தை அமைப்பாங்க, யார் வந்து திருமண்டல முன்னேற்றத்தை உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்துலேருந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போடுங்க. எந்த ஒரு அமைப்புலையும் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஆனால் ஒரு முறையேனும் கவுன்சில் மீட்டிங்லேயோ நிறைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் கூட நான் பார்த்துருக்கேன். கவுன்சிலில் ஒரு 150 நபர்களுக்கு குறையாமல் ஒரு கவுன்சில் மீட்டிங் நடக்குது. ஆனால் அந்த மீட்டிங்கில் 3 வருஷமும் தங்களுடைய பதவி காலத்தில் ஒரு மீட்டிங்கில் கூட எழும்பி நின்று பேசாத நபர்கள், அநேக நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர்கள் நல்லவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஞானம் உள்ளவர்களாய், அநியாயத்தை தட்டி கேட்கிறவர்களாய், உண்மையை உண்மை என்று உரக்க மக்களுக்கு சொல்லுகிறவர்களாய் இருந்தால் மாத்திரமே நல்ல நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியும். அதே விட்டு அமைதியாக இருந்து நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவர்கள் இருந்து 3 வருஷமும் சாப்பிட்டே காணிக்கை பணத்தை தீர்ப்பார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் நல்ல நிர்வாகத்தை திருமண்டலத்தில் அமைக்கவே முடியாது. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கு அழகான ஒரு வரியை அண்ணன் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். நல்லவர்கள் மட்டுமல்ல வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எனவே வருகின்ற தேர்தலில் நீங்கள் நல்லவர்களை மட்டுமல்ல வல்லவர்களையும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் உங்கள் சேகரத்துக்கும் சபைக்கும் நல்லது செய்கிற மக்களை, மாற்றத்திற்கான மனிதர்கள், நான் அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த அணியினருக்கும் சாதகமானவன் அல்ல. இது வந்து முன்னோர்கள், நமது மிஷினரிகள் தியாகத்தோடு உருவாக்கி இந்த திருமண்டலம், இங்கே இருக்கின்ற கல்வி நிலையங்கள், இங்கே இருக்கின்ற ஆலயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கும் நமக்கு கொடுத்த முன்னோர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள், நீங்கள் அனைவரும் புதுக்கோட்டை மக்களோடு இணைந்து நின்று இவர்களுடைய இந்த உறுதிமொழியை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்று நான் மனமாற கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய கேள்விகளுக்கும் அவருடைய மனதில் இருந்த எல்லா விஷயங்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் ஒரு நம்பிக்கையோடும் பதில் கொடுத்த புதுக்கோட்டை சேகர மக்களுக்கு பிரம்பு யூடியூப் சேனல் சார்பாக மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, திருமண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் திருச்சபை மக்களுக்கு வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனுக்கும் எங்களுடைய மனதார தான் வாழ்த்துக்களை தெரிவித்து. இதுவரைக்கும் நான் பிரம்பு சேனல் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் கூடுமான வரைக்கும் நல்ல தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை கடவுள் ஆசிரியப்பார். நீ தயவுசெய்து எல்லாரும் இந்த மாதிரி சேனலை பார்த்து நியாயமானவர்களை தேர்ந்தெடுத்து அநியாயமாக சேர்வர்களை தண்டிக்க வேண்டும் என்று திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்ட திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர்